யாருமா வந்து தேங்காய் தேங்காய் தேங்காய்னது தேங்காய் தேங்காவா தங்கான்னு சொன்னாங்களா இங்க யாரும் இல்லையாப்பா யாரும் வரலையா யாரும் வரல நான் உள்ள கேட்டது தேங்காய் தேங்காய் தேங்கான்னு தேங்காய் இல்ல தங்கை தங்கா தங்கானே அண்ணா தங்கை யாரும் வரல யாரும் வரவில்லை நான் ஒரு தான் இருக்கணுங்க அப்படியாம்மா போய் வச்சா மன்னகத்தால் வெளியே உன்னை காவல் வச்சு விட்டு சென்று விட்டார்கள் ஆமா நீ காவல சுத்தி வரையா ஆமாமா சரி உசராருமா எங்க போற இப்போ போரே நீதோ போரே நீதோ போரே நீதோ போரே நீதோ போடா உள்ள போரே நீதோ போடா உள்ள போரே தந்தத்துல நாட்டா உக்கே போரே நாட்டா உக்கே போரே அப்பா தெரியல எங்க அண்ணா எப்போ வராது இப்பதான் வந்தாரு அவர் ஜலம் குடிக்க கொண்டிய நேரத்தில் இந்த காவல்காரன் வந்து கெடுத்து விட்டானே என்னுடைய அண்ணா நீ முதல் கேட்டு முதல் கேட்டுல ரெண்டாவது கேட்டு காவல்காரன் ஜலம் அருந்த கூடிய நேரத்தில் எப்போ வராது வந்து எங்க அண்ணா எங்கதான் சென்று விட்டாருன்னே தெரியலையே அண்ணா அண்ணா அங்கதான் இருக்கீங்களா அண்ணா காவல்காரன் ஓடி வந்துட்டானா காவல்காரனா ஆமாண்ணா அவன் ரெண்டாவது கேட்டு காவல்காரனா நான் வந்தது காவல்காரன் தானே அவனுக்காக நீங்க ஏமா பயந்து போறீங்க அப்படியா இந்த காவல்காரன் கையில அது தூக்கி வர்றான் எனக்கு என்னமோ மாதிரியா போச்சுமா எங்க எந்த பக்கம் வந்தானே தெரியல நானே கவனிக்கலண்ணா ஜலம் குடுக்கிற நேரத்துல கை கட்டது வாய் கட்டாத போச்சாமா ஆமாண்ணா என்னன்னா செய்வது சரி போட்டோம் சரி அண்ணா அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணா என்னுடைய அண்ணி எப்படி இருக்காங்க அது ஏமா கேக்குற ஏன்னா நீ காடு வந்து நாள்ல இருந்து ஆமாண்ணா உண்ணுவது கிடையாது ஜலம் அருந்துவது கிடையாது அதாவது நீராடு கிடையாது துணிக்குள்ள கடத்தல அப்படி அம்மா கட்டியாங்க பாசத்துல மன கஷ்டத்துல நல்ல அண்ணா புத்தது இல்ல என்ன பேசுறா படுபாவி நீ நாட்டுல கிரியே என் நாச்சி போய் காட்டுல கஷ்டப்படுது போய் தேடி கூடாதா ஆசீர்வாத கூடாது பாயிட்ல வச்சு 50 ரூபாய் எடுத்துட்டா நான் பாத்துறேன் இடையில போது நான் எடுக்க போய் பேசுறேன் பாரு போய் புத்திக்கு தான் அந்த கம்மி அடிக்க யாரா கை காட்டி பாரு அவனா நீ கை வச்சு நிக்கிறா அந்த கம்மி அடிக்கறான் நான் சொன்னது அத்தனையும் உண்மை ஐயோ அம்மா ராஜா வந்து போயிருக்காங்க காலை கடலுக்கு சென்றிருக்காங்கண்ணா ஆகையால் ஆமா நான் ஒண்ணு இருக்கின்றேன் சரி இந்த அண்ணா மீது அன்பு இருந்தால் பண்பு இருந்தால் என் வார்த்தை கேட்கிறியா உன் வார்த்தையா அண்ணன் வார்த்தை இந்த தங்கச்சி கேட்காத இருப்பேனா அது என்னன்னா வார்த்தை ஆமா தங்கைய உனக்கு பாண்டவர் வந்த ஒழித்து
இந்த தலையெழுத்து தேவையாமா? என்ன சேர்த்து தாரணியர் சொல்லக்கூடிய நாட்டை விட்டு இந்த ஆரண்யம் சொல்லக்கூடிய காட்டிலே நீ ஏமா வந்த? அண்ணா அந்த துரியனால இந்த கொடுமை எனக்கு நேர்ந்தது. என்னன்னா பண்றது? அந்த துரியனை விடு. அந்த துஷ்டத்து மன்னன் தான் உன்னிட பிறந்தார். நான் தமிழன் அல்லவா? அந்த நீ துன்பப்பாட அந்த ஜன்மம் இருந்தன, துன்பப்பாட அந்த ஜன்மம் இருந்தன நமக்கு மகள உன்னுடைய தந்தை செய்த யாகத்தில் முன்னாடி பிறந்த யாரு? துஷ்டத்து மன்னர். பின்னாடி பிறந்தவன் நீ. அந்த அண்ணன் தான் உனக்கு பிறந்து கூட பிறந்தவனா? நான் கூட பிறகு நான் ஒரு அண்ணன் இல்லவா? என் மீது நீ பாசம் வச்சுக்கல. நான் மனதில் நினைத்திருப்பது என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தானே நினைத்திருக்கிறேன். ஆனா என் மச்சாங்கிறானதா படுபாவி. இந்த கொடை காடு வந்த அம்மா அழாதண்ணா உலகத்திலே கூடுவார்கள். கூட பிறந்தது குடும்பம் விளங்காது சொல்லுவாங்க. அது உண்மைதானே. ஒரு குடும்பத்துல 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கலாம், ஒரு தங்கை இருக்கலாம். ஆமா. அந்த தங்கைக்கு தேவையான உபர்ச்சனம் செய்யலன்னா சீர்வரிசைன்னா அண்ணனா தான் செய்வாங்க. அப்படி செய்யலன்னா உடன் பிறந்தவள் அழுது சென்றால் அந்த குடும்பத்துக்கு ஆகாது. குடும்பத்துல பிறந்து குத்தியா இதா கோத்து விளங்காது, குடும்பம் விளங்காது சொல்லுவாங்க. எங்க பாட்டி பொம்பாத்தா சொல்லுவா பாரு. அது மாதிரி தான் சொல்றாரு நினைக்கிறாரு. சரி, இந்த அண்ணன் மீது பாசம் இருந்தால் என் வார்த்தை கேட்கிறியா? நிச்சயமா கேக்குறேன்னா நிச்சயமா கேக்குறேன். ஐவர்கள் வனவாசம் அது வரையிலும் ஆமா அந்நியாருடனே கண்ணியமே பெறுவா. அந்த ஐவர்கள் பாண்டவம் எங்க போகிறாங்க? ஆலைக்காரன். எத்தனை வருஷம் ஒரு நாட்டுக்கு வருவாங்க? நாட்டுக்கு வந்து 13 வருஷம் மொத்தம் வருவாங்க. 13 வருடம் கழித்து அவங்க வரட்டும். நீ என்ன பண்ற? நான் என்ன செய்யணும்? ஐவர்கள் வனவாசம் வருவா. தங்க அழகு என்ன? ஐயோ எப்படி இருக்கா? எங்க நகை நாணயம் எங்க? கூந்தல் அழகு எங்கே? அந்த மலர் பூ எங்கே? நகை கட்டுமா? காஞ்சிபுரம் பட்டுமா? எப்படி பல பலன் இருந்தது, இப்போ பல பலனாய் போச்சு தங்கச்சி. நம்ம அழகு வர மக தலைவி இருக்குது. குலமில்லை என்ற குலம் இருக்குமா? தலைவரி கோலமாக அழுதாய். ஆனால் என் குடும்பம் என்னுடைய கோத்திரம் விளங்காது. வாம்மா நம்ம நாட்டுக்கு சிந்து தேசம் போகலாம். நாட்டுக்கா? அண்ணா இந்த நேரத்தில் நாட்டுக்கு கூப்பிடுறது நியாயமாண்ணா? நாட்டுக்கு போக கூடாதுண்ணா. நான் வரக்கூடாதுண்ணா. வரக்கூடாது. அது என்ன தெரியுமா? அப்ப என் மேல பாசம் இல்ல. பாசமா? அண்ணா 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 நில்லுங்கண்ணா. பாசங்குது அண்ணா, அதுல பாசங்குது. ஆனா அந்த அம்மா மனசு என்ன சொல்றது, என்ன நினைக்குதுன்னு கேளுங்க. அண்ணா அவதாரங்கள்
என்ன ஆமா ஆச்சு தெய்வம் ஒரு சமயம் அருந்து போவீரண்ணா உனக்கு ஏன்னா இவ்வளவு அவசரம் எப்போ வராது வந்துட்டியா இப்போது ஐவர் இல்லாது எப்படின்னா அம்மா அப்படி தங்கா ஏனண்ணா ஐவர் வந்தால் அம்மா ஐவர் வந்தால் அதாவது இந்த காட்டிலே ஒரு ஆடோடு ஒரு பெண்ணு போனா பல விதமா பேசுவாங்க நாட்டு மக்கள் பல விதமா பேசுவாங்க அக்கா தங்க அண்ணன் தங்க சீட்டு மனோட பொருத்தமா இருக்கு அந்த ஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் தெரியாதவங்க அத நினைச்சு நீ என் முன்னாடி வந்து வருவதுக்கு நீ அச்சப்படுற அண்ணன் பின்னாடி வர நீ அச்சப்படாத அப்படின்றாரு என்னுடைய அண்ணன் அண்ணன் தங்கை வந்தால் ஐயா இல்லாமல் அண்ணன் பின்னே வாமா போலாம் அண்ணா நீ எத்தனை வார்த்தை என்னை அழைத்தாலும் இப்போது நான் வர முடியாது அண்ணா ஏமா அண்ணா அது ஏன் அசையாதி அண்ணா என் அழைத்தால் நான் வருவேன். ஆனால் என்னுடைய பத்தாமார்கள் இத பாரு அண்ணா, ஒரு கோடு போட்டு இந்த அட்டு மீறி நான் அண்ணாந்து வரக்கூடாது அண்ணா. அவரு அவங்க பத்தாமாரு அவங்க அத்திட்டு போகிறாங்க. காலை கடன் முடிக்க போகும் நேரத்திலே பன்னக சாலையில இருந்து அவர் இட்ட கோட்டை தாண்டி வெளியே அது மாதிரி கட்டணம் இட்டு போகிறாங்க. நான் வர வேண்டும் என்றால் இன்னும் சில நேரம் இங்க இருக்கு, கொஞ்ச நேரம் என்னுடைய பத்தாமர் எல்லாம் வந்து விடுவார்கள். அவர் அண்ணன் சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் போலாம். அவரோட சொல்லி அறிந்து தெரிந்து போலாம், அறிந்து போலாம் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை அண்ணா அறுத்து போவாங்க.
என்ன அழைத்தாலும் வர முடியாது. கோச்சிக்காதீங்கண்ணா, மன்னிச்சுக்கோங்கண்ணா. அவர் பத்தி அவசரமா போறாராம். என்ன பண்றது நம்ம? அவசரம்னா என்ன அவசரம்? வெள்ள குதிரை தண்ணிக்கு வர பறக்குது. அது வேற பறந்துக்குது. அது வேற காட்டணும். அது தண்ணி தாங்கிறது குய்யவிது. தண்ணி கட்டுவாப்பா போய். நான் என்ன பண்றது? குதிரைக்கு தாங்கிறதா தீர்த்தா தூக்கத்தை வாங்கத்தா நான் என்ன பண்றது? ஏன்னா வர முடியாதுண்ணா. ஆடி மாசம் அழகா உனக்கு சேலை எடுத்து வச்சுக்கிறோம். வெள்ளிக்கிழமை கும்பிட்டு வந்துருவாமா. ஆடி மாசம் 25,033,024 ரூபாய் 2 பைசா. பைசா ஆடி மாதத்துல வெள்ளிக்கிழமை கும்பிட்டு வீட்டுல பிறந்த கொடுப்பாங்க. ஆமா, அதனால படைச்சு வச்சுக்கிறாங்க. ஒண்ணி சேலை கட்டிக்கின்னு வந்துருவாமா. அண்ணா, நீ எத்தனை முறை சொன்னாலும் சரி என்னால வர முடியாது. நான் வரணும்னா கொஞ்ச நேரம் இருங்க. என்னுடைய 10ஆம் வரை கேட்டுன்னு போலாம். உன்னோட என்னால வர முடியாது. ஒரு அவசரம் போலாம். எங்க போலாம்? மத்தாம கேட்காத ஐவர் அறியாதுன்னு வர மாட்டேன்றாங்க. என்ன பண்றது? வாமா போலாம். எங்க போகலாம்? நம்ம நாம போலாம். எங்க போலாம்? வர முடியாது அண்ணா. இரு தந்தா இருங்க, போற தந்தா போங்க. என்ன வர முடியாது. இரு தந்தா இரு, இல்ல போய் சேர்த்தனா சேரு அப்படின்னு. பத்தினி படி தாண்ட மாட்டாளாம். தாண்டோர் இட்ட கோட்டை தாண்ட முடியாதா? தாண்ட வைக்கணும் அந்த தேவடியால. எவ்வளவு நேரம் தங்கச்சி தங்கச்சின்னு இல்ல எவ்வளவு உறஞ்சின்னு பேசினாரு. இப்ப பார்த்தா என்ன வேலை வந்து பாருமாமா, எங்கன்னா அடுக்குமாமா. ஏதோ பாசத்துல சொன்னா பாசம் பாசம் வேஷம் போட்டு இருந்துக்கிறாரு. அப்பா என்ன கூடாதுமா. அண்ணா நீ என்னை காண அத்தி பூத்தது போலே போச்சு. அண்ணாமை உனது ஆத்தி வளப்பங்கள் அண்ணாமை உமது தேச அண்ணாமை உமது தேச ஆத்தி வளப்பங்கள் அறிய என்னுடைய கணவர் வந்தார் தெரிவித்தீர் போக. என்னுடைய கணவர் வந்து அண்ணானே கூப்பிடாது. ஏனண்ணா? எப்ப என் பேச்சு நீ மதிக்கலையோ என்ன கூடாது. எப்ப அண்ணா பேச்சு கேட்கலையோ, நீ அண்ணாவுக்கு பாக்கலையோ, அண்ணாவுக்கு பாக்கலையா, அவர் முகத்தை பாக்கலையோ, அண்ணா பேச்சு கேட்க முடியாது. அண்ணா என்னுடைய கணவர் வந்து போக சொன்னா போ, இல்ல வரமாட்டேன். கணவரை கேட்காத வர முடியாது. என்ன பண்றதுங்க, நீ எவ்வளோதான் லைன் பண்ற, எர்த்து போய் இப்போ மெயின் வந்து எர்த்து போகுது, அப்படி வரல. என்ன படுத்துறான் பாருங்க. அவங்க போயிட்டாங்க, அவங்க பண்ணசாலைக்கு போயிட்டாங்க. பண்ணசாலை உள்ள போயிட்டாங்க, வெளியே இல்லை ஆளு. எவ்வளோ நாள் வெளியே வந்து பேசியிருந்தாங்க, இது பண்ணசாலை உள்ள போயிட்டாங்க. ஏன்னா ஐவர் ஒரு 10ஆம் இருக்காங்க, அவங்க பேச்சு கேட்கணுமே. தப்பனில்லையே
மச்சாமாரு வந்தா உரைத்து தெரிந்து போகலாம் அடிச்சுட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஆனா பா குதிரைங்க எல்லாம் நாக தொங்க போடுது. தொங்க போட்டு தண்ணீர் இல்ல இல்ல எல்லாம் பசியால இருக்குது. பசி தனிதாகும். நான் என்ன பண்ணுவேன்? மூடி மூடி சொல்றது என்ன ஒரு வார காலமா இந்த குதிரைங்க இந்த காட்டுல திரும்பி வருது. நான் என்ன பண்ணு அண்ணா? நீ எவ்வளவு சொன்னாலும் சரிண்ணா, நான் இப்போது வர முடியாது அண்ணா. வர முடியாது. அண்ணன் முடிஞ்ச பாருமா, வர முடியாது. குதிரைங்க பாருப்பா, ரெண்டு குதிரை அதுல இருந்து ஒழுங்கா கம்பெனி இருந்தது. இப்ப நேரம் டைட்டா கட்டிட்டு போடுது. முருகுது போயிட்டால உள்ளவா தங்கச்சி தங்கச்சி எவ்வளவு பாசமா பேசிருந்தேன். நானும் ஏதோ பரவாயில்ல எவ்வளவு பார்த்து வச்சுக்கிறாரே நினைச்சேன். அவனை இன்னும் ஒரு அஞ்சு நான் பொண்டாவா ஜம்னுக்காரா சும்மா ஒப்பு பாட்டியா பாதி வரணுமே. பாதி பாதி என்ன வர தெரியல. மாகாளி தாயே சீக்கிரம் காலி பண்றியாம்மா திரௌபதம்மா தாயே. அங்க அங்க எங்க அம்மா இருக்கிறாங்க. மந்திரவாள் கொடுத்தவா மாகாளி அம்மா. ஓஹோ அந்த அம்மா ஞாபகம் கூட்டிட்டா. ஏண்டா கஷ்டப்படுற சைந்தவா வாழை வெய்ய வாசல்லன்ட்டா. மாகாளி அம்மன் வாழை வைக்கிறப்ப மந்திரமா பண்ணக சாலை வாசல்ல வச்சுடுவேன். போயிட்டுனே இருப்பேன். திரும்பி பாப்பான். ஐயோ அண்ணா மந்திரவாளை வச்சுட்டு போயிட்டாரு. அவருக்கு ஆபத்து வந்தா என்ன பண்றது? உடன் பிறந்த பாசம் இருந்தா எடுத்து வருவா. ஒருவேளை பாண்டவர் வந்து இது யாருடைய ஆயுதம்? இது எங்க வந்தது? எந்த ஆடம் வந்தோம்? சந்தேகத்துல கேட்டு அவளை துன்புறுத்துவாங்க. அதனால எடுத்து வந்தாலும் வரலாம். அது பேங்க் எடுத்து வந்துருவாங்க கண்டிப்பா. வந்தா கொடுத்தாலும் வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன்? ரதம் ஏறி குடும்பம்னு சொல்லி ரதத்தை குதிரையை முடுக்குன்னு வச்சுக்கோ. கால வச்ச அப்படியே வீத்துறா. அப்படியே அப்படியே நாட்டுல இருக்குது எங்க காட்டுல இருக்குது பேர் பாதிய தாயே லோகமாதா தாயே பரமேஸ்வரி சீக்கிரம் 1 மணி நேரத்துல கொண்டு போய் சேரியம்மா தாய் தாயே. நாட்டுக்கு நாட்டுக்கு என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினம் என்னுடைய அண்ணா சைந்தவராஜா தங்கை நாட்டிலே இருந்தால் கஷ்டமா இருக்கு சொல்லிட்டு வந்து அழைத்தார். சென்று விட்டார். புதையல் கண்டெடுக்க போன
மந்திரவாளை மறந்து ஒரு புதையல் ஒன்று இருந்தால் அந்த புதையலுக்கு 5 பூதங்கள் காத்திருக்கும். அப்படி 5 பூதத்தை கொன்றா பாவனை போல் என்னுடைய அண்ணா என்னை அழைத்தார். வர முடியாது என்று தெரிவித்தேன். இந்த மந்திரவாளை வைத்து மறந்து போய்விட்டேன். இதுல நின்னுலாம் அதைப்போல் என்னுடைய அண்ணா மந்திரவாளை வைத்து மறந்து போய்விட்டார். ஏமஞ்சாம எண்ணூர் நாயகியும் இந்த மந்திரவாளை வைத்து இருக்கக்கூடியவர் மறந்து போய்விட்டார் என்றால் எதற்காக இப்படி நடந்திருப்பார்? ஒன்று புரியவில்லையே. சரி, என்னுடைய அண்ணாவிடம் இது கொடுக்க வேண்டும். என்னுடைய கணவரோ அத்துக்கோடு விட்டு போய்விட்டார். இந்த கோட்டை மீறி எப்படி போவது? சரி, கொஞ்சம் தொலைதான் அண்ணா போயிருப்பார். நாம் சென்று அண்ணாவை பார்த்து இந்த மந்திரவாளை கொடுத்து விட்டு பிறகு என்னுடைய கணவர் வரத்துக்குள்ள இங்க வந்து அமர்ந்து விடலாம். ஓ அண்ணா, அண்ணா, உன்னுடைய தங்கை திரௌபதி அழைக்கின்றேன் அண்ணா. அண்ணா, அண்ணா போகாதீங்க அண்ணா, அண்ணா போக வேண்டாம் அண்ணா. நான் ஏன் அழைக்கிட்டேன் தெரியுமா? இத பாருங்கள் அண்ணா, அண்ணா இத பாருங்கள் அண்ணா. ஒரு பொருள் இருக்குமா? என்ன கொண்டு வந்தீங்கன்னா நல்லா பாருங்க. நாங்க அண்ணா நானா எடுத்துக்கிறேன். நீங்க தானே மறந்து இங்க வச்சுட்டு போயிட்டீங்க. அண்ணா சொல்லுங்க அண்ணா. ஆமாண்ணா அண்ணா, இப்ப நான் ஏன் வந்து தெரியுமா?
பாத்திரம் தான் அந்த வாழை குடியா கொடுக்குறேண்ணா கொடு கொடு அண்ணா அண்ணா குடுக்கலான்னு பார்த்தா எட்டவில்லையா அண்ணா நீ இந்த பண்ணத்தால் இருக்கிற ஆகையால கரத்தின் பால் என் கரத்துக்கு எட்டவில்லை ஆமாண்ணா என் வார்த்தை கேட்கிறியா ஏன் எட்டுனா நான் கேட்கிறேன் நீங்க ரதத்து மேல கேறீங்க அண்ணா அண்ணா இல்லண்ணா அண்ணா நீங்க உயரமா இருக்கீங்களா அண்ணா எப்படி என்ன எட்டு நான் கே இருக்குண்ணா அம்மா இந்த தட்டி அண்ணா 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 முடியலையாண்ணா எட்டலண்ணா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுது கேக்கண்ணா அம்மா எட்டு தட்டி அண்ணா ரெண்டாவது தட்டியாரி கொடுக்கிறேன் ஆமாண்ணா ஒரு அரை அடி நிகழும் தானே இருக்குது இடைவெளி தான் இருக்குது ஆமா இந்த பாச அண்ணனுக்கு ஆசையா கொடுக்கறதில்ல ஆமாண்ணா மூன்றாவது தட்டியாரி கொடு வாழை பெற்றுண்டு குதிரையை நிறுத்தி அண்ணா அண்ணா உன்னுடைய வார்த்தை பிரகாரம் நான் ரதத்துல ஏறி இந்த வாழை ஒன்று கொடுக்குறேண்ணா நீ என்னை இறக்கிட்டு போறியா எனக்கு என்ன லாபமா நீதான் ஆம்பியா வார்த்தை கேட்டு நான் கோட்டை தாண்ட மாட்டேன்னு ஆமா விட்டுட்டு போறேன் ஆமாண்ணா விட்டு போய் என்ன பண்ண போறேன் சத்தியமா எங்க அப்பான உன்னை இறக்கி விட்டு போறேன் சத்தியமா ரதத்தை நிறுத்தி என்னை இறக்கிட்டு போனோம் உன் மேல சத்தியமா சொல்றேன் அப்படியாண்ணா உன்னை விட்டுட்டு தான் போவேன் சரிண்ணா உன்னை அண்ணா நீ எனக்கு எதுனா கெடுதல் செய்வேண்ணா நல்லது தானே செய்வே நான் உன்னை நம்பி வரேண்ணா அண்ணா ராஜா வாயில பீ வராது போய் 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 குதிரை வேற தண்ணி காத்துங்க அண்ணா வரட்டுமா ஆமா எட்டு முன்னா தட்டி
வந்தா என்னை ரதத்தில் ஏற்றி கொண்டு வேகமாக போறியா அண்ணா அண்ணா விட்டுடுங்களா அண்ணா அண்ணா தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லியா அண்ணா இப்ப வாடி போடி சொல்லியா அண்ணா அண்ணன் மீது பாத்துட்ட மரியாதை வாமா நாடு போறது வந்துக்கல அண்ணா அங்க போட்ட போட்ட சாண்ட மாட்டு தேவையா ஐயோ பல்லுவ செல்லரிக்கோ தேவையா சொல்லடா பாவியே தங்கச்சின்னு சொல்ற நேரம் தங்கச்சி சொன்னேடா ஒருத்தர் முன்னாடி போட்ட பரவாயில்ல 5 பேர் முன்னாடி போடுற போடி அடி அடி கோவிந்தா அடி படா படா பூடா நடா போடி
என்னடி அண்ணா ரதத்தை நிறுத்துங்கள் அண்ணா நேரமாகிட்டது அண்ணா நானா ரதத்தை நிறுத்துவேன் இதோ போய் ஆடி 10 முருகால் ஓடிட்டு 14 மணி வேகமா போகுது இடர் ஒரு நேரம் மாரியாஜா வாய் முடிக்கிற வாடி அண்ணா அண்ணா விட்டுடுங்க அண்ணா அடி உன்னாலே எனக்கு நல்ல காலம் உன்னாலே எனக்கு நல்ல காலம் இந்த உலகத்தை சேர்ப்பாயார போலே உன்னால எனக்கு நல்ல காலம் இந்த உலகத்தில் வேறு போலே பொன்னான பாக்கிரந்தி உலகினி அழுக வேண்டாம் சொன்ன வார்த்தை பன்னக கொடியார் சொன்ன சொல்போல் பழுத்து போச்சு பயனுள்ள எங்களுக்கு அண்ணா அண்ணா இந்த அண்ணனுக்கு உன்னாலதான் லாட்டு சீட் அடிச்சுது உன்னை கொண்டு போய் என் மச்சான் துரிய முன்னை விட்டா அங்க விட்டா 28 ராஜ்யம் அதுக்கு தந்த சிம்மாசனம் எனக்கு கொடுப்பதா சொல்லிக்கிறோம் உன்னை தேடி 10ஆம் மாதம் வந்தார் வந்தார் 13 வருஷம் காட்டுக்கு ஓட்ட போறோம் அப்படி அண்ணா உன் புருஷனுக்கு காடு எனக்கு நாடு நான் ராஜா என் மனைவி ராணி நான் ராஜா என் மனைவி ராணி அண்ணா எப்படி அண்ணா நான் என்னன்னா பாவம் செய்தேன் அண்ணா நான் என்னன்னா உனக்கு பாவம் செய்தேன் அண்ணா இதற்குதானா தங்கை தங்கா தங்கா என்று உயிரே கொடுக்குறா போல பாசத்தை காட்டினேன் அண்ணா அந்த பாசனை எங்க போச்சு அண்ணா பின்னாடி வந்து அந்த பிரச்சனை இல்லை அஷ்டாபுரம் வட்டம் போதும் திரௌபதியை கொண்டு அஷ்டாபுரம் வந்துட்டார் ஆனா இது சபை கூடு நேரம் அல்ல இல்ல சபை கலந்துருக்கோம் அல்ல சபை கலைஞ்சிருக்கோம் கலந்து போயிருக்கோம் சபை கூடுற நேரத்துல எப்படி என்றால் இந்திரா நகரில் பெருமோடு வாழ்ந்து வரக்கூடிய சின்ன குழந்தை சின்னதுரை செல்வி அவர்கள் இருவரும் அதில் எங்கள் இருவரை பாராட்டி ஆளுக்கு விவாதித்திருக்கின்றார் அண்ணாவுக்கு என் பேர் குதிரை கொண்டு போய் குலக்கரையில விடு எங்க விட்டா அது வாடு இறங்கிச்சுப்பா இதெல்லாம் மறந்துட்டோம் சபைக்கு ஒரு நேரத்துல திரௌபதி கொண்டு போய் என் மச்சான் முன்னாடி வர்றேன் நேரம் நல்ல நேரம் வந்துச்சு போய் வரும் நல்ல காலம் நல்ல காலம்
உனக்கு நாட்டுக்காரன் அந்த அஸ்திராபுரத்துக்கு அண்ணா நாட்டுக்காக இந்த தங்க அழைத்து கொண்டு வந்து விட்டாய் அண்ணா. இன்னொரு தரம் அண்ணன் சொல்லாத. வா ஒண்ணு போ. தம்பிமார்கள் சென்றார்கள். சென்ற தம்பிமார்களையும் காணவில்லை. அண்ணவரை தேடினான், அவனோரும் கிடைக்கவில்லை. நானோ சென்று திரும்பி வந்து விட்டேன். பாஞ்சாலி 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 பாஞ்சாலி
திரும்பி வருவார் என்று நினைக்கின்றேன். தம்பி பீமா, தம்பி பீமா.